Hey all, welcome back to my channel Higher Ready. இப்பதான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் Higher Ready. இந்த சேனல்ல நான் உங்களுக்கு 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் போஸ்ட் பண்ண போறேன். இந்த கோர்ஸ் நீங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா ஃப்ளூவெண்டா பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்தி சுத்தமா ஐடியாவே இல்லைங்க. எனக்கு பேசிக்ஸ் கூட தெரியாது. ஸ்பெசிஃபிக்கா எனக்கு கிராமர் லேர்ன் பண்ணவே பிடிக்காது. பட் ஐ வாண்ட் டு பிகம் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பிஃபோர் தட் லெட் மீ கிவ் அ ஷார்ட் ஸ்டோரி அபவுட் மை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜர்னி. ஸோ வென் ஐ வாஸ் சைல்டு இல்லையா, நான் ஸ்கூல் படிக்கும்போது வி ஹேட் அ கம்யூனிகேஷன் ட்ரைனிங். எங்க ஸ்கூல்ல பிரைவேட் ஸ்கூலுங்கிறதுனால ஸோ அது வந்து ஆப்ஷனலா ப்ரொவைட் பண்ணுவாங்க. யாருக்கு வேணுமோ நீங்க கிளாஸ்ல இருந்துக்கலாம். ஸோ எங்களுக்கு எப்படின்னா வீக்லி 2 பீரியட்ஸ் தான் இருக்கும் கம்யூனிகேஷன் ட்ரைனிங்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது வி ஹேட் சோ மெனி ஆக்டிவிட்டிஸ். ஸோ இஃப் வி ஜாயின் இன் கம்யூனிகேஷன் ட்ரைனிங் இல்லையா, ஸோ நீங்க அந்த லாங்குவேஜ் மேனேஜ்மெண்ட்காக அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டீங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ்ல அப்படின்னா, ஸோ யூ நீட் நாட் பார்ட்டிசிபேட் இன் கிளாஸ். ஸோ கிளாஸ் டைம்ல உங்களுக்கு ஓடி கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு ஜென்ரலாவே கிளாஸஸ்ல வந்து உட்காந்து எப்ப பார்த்தாலும் படிக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ ஓடி கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் டியூட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணிடுவேன். ஸோ வென் ஐ வாஸ் அட் மை சைல்ட்ஹுட் எனக்கே தெரியாம நான் ஸ்போக்கன் இங்கிலீஷை அப்பதான் நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணணும் அப்படின்னா அதை கண்டிப்பா என்ஜாய் பண்ணணும். நான் அப்போ ஒரு ஃபன்னுக்காக எனக்கு கிளாஸ்ல யாரா உட்காந்து எப்ப பார்த்தாலும் கிளாஸ் லிசன் பண்ணுவா அப்படின்றதுக்காக நான் போய் ஜாயின் பண்ண ஆக்டிவிட்டிஸ் தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுல வந்து மோஸ்ட்லி டிராமா, ஸ்கிரிப்ட் அண்ட் தென் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ்ல போரிங்கா உட்காந்து லிசன் பண்ணி போர்டே பார்த்துட்டு இருக்காம ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ நம்ம நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது கிளாஸ்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்வைட் பண்றது. ஸோ வி நீட் நாட் சிட் அட் அ கிளாஸ் ரூம். ஸோ அப்படிதான் ஐ ஸ்டார்டட் மை ஜர்னி. நீங்களுமே லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணா மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஜேர்னியுமே உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்ணி ஸ்போக்கன் இங்கிலீஷை லேர்ன் பண்ற மாதிரி தான் இருக்க போகுது. கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டு அப்படிலாம் படிக்க வேணாம். யூ நீட் டு என்ஜாய் பட் கன்சிஸ்டன்டா நீங்க டெய்லியும் நான் இப்ப 30 டேஸ் கோர்ஸ் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க 30 டேஸ்ல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பாத்துறணும். ஸோ டெய்லி எப்படி மிஸ் பண்ணாம பாக்குறதுன்னு நான் சொல்லிடுறேன். நான் ஸ்கெடியூல் பண்ணி நான் உங்களுக்கு அந்த ஸ்கெடியூல் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஸ்கெடியூல நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன். அந்த டைம்க்கு கரெக்டா டெய்லியும் நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் 30 டேஸ் கண்டினியூஸா. ஸோ நீங்க அந்த டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே அலாரம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருந்தாலும் மறக்காம இந்த வீடியோவை அந்த டைம் நான் ப்ரீமியர் ஆகும்போது லைவ்ல மறக்காம பாத்துருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ குட் பி கன்சிஸ்டன்ட் ஃபார் திஸ் 30 டேஸ். ஆனா இந்த 30 டேஸ்ல நான் மென்ஷன் பண்ண மாதிரி கிராமர் கிளாஸஸ் கண்டிப்பா இருக்க போறது இல்ல. ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு நீங்க இன்னொரு பர்சன் கிட்ட தான் போய் பேசணும்னு அவசியமே இருக்க போறது இல்ல. அண்ட் தென் நீங்க ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போறது இல்ல. சோ நீங்க என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுவீங்க. அதுவும் 30 டேஸ் ஜஸ்ட் வித் கன்சிஸ்டன்சி அண்ட் ஃபன். So that's all about this course. So for today, let's get started. நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெய்லி லைஃப்ல உங்களுக்கே தெரியாம நிறைய விஷயத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மொபைல் போன், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இல்ல நீங்க போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்ஸ், நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது எல்லாத்துலயுமே உங்களுக்கு டெய்லி லைஃப்ல இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் ஆனா நீங்க பேசுறது இல்லை, அவ்வளவுதான். ஸோ ஆனா நீங்க ரியல் லைஃப்ல இன்னொரு பர்சன் கிட்ட பேசாதனால மேபி சம் பீப்புளுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலயோ இல்ல மிஸ்டேக்ஸ் பண்ணிருவேன்ற பயத்தினாலயோ நீங்க பேசாம இருப்பீங்க. இல்ல ஒரு சில வேர்ட்ஸுக்கு டிரான்ஸ்லேட்டட் வேர்ட் தெரியாம பேசாம இருப்பீங்க. இல்ல சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு தெரியாம பேசாம இருப்பீங்க. சோ இந்த ஜேர்னில நீங்க இந்த எந்த ப்ராப்ளம்ல சஃபர் ஆயிட்டு இருந்தாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். சோ மறக்காம என் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So, for the first day, say this along with me. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 sentences சொல்லுவேன். I'll be giving gap along with that. So அந்த கேப்ல அந்த சென்டென்ஸை நீங்க லவுடா 2 டைம்ஸ் சொல்லணும். First, I am learning English. Say it for the first time. Second time. English is easy.
I can speak English. I am not afraid. I will practice daily. So I believed you said all these sentences along with me. So இந்த டாஸ்க இன்னைக்கு நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம போய் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. என்னது இது? இது பேர் தான் மிரரிங் டெக்னிக். உங்ககிட்ட நீங்க எப்படி பேசுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நீங்க ஒரு மிரரை போய் பார்க்கும்போது யூ ஷுட் ஃபீல் கான்பிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப். இட் டசன்ட் மேட்டர் ஹவ் யூ ஃபீல். இட் டசன்ட் மேட்டர் வாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். சோ என்ன நடந்துச்சு, இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ண உங்களை நீங்களே ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ ஒரு நாள்ல என்ன வேணா நடக்கலாம், என்ன ஸ்ட்ரகிள்ஸ் வேணா இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா நீங்க டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணி இதை நான் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அடுத்து நீங்க அதை செஞ்சிடணும். சோ மிரரை போய் பார்க்கும்போது அதை செய்யறதுக்கான கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை பார்த்து ஒரு போல்டான பர்சனா அப்சர்வ் பண்ணணும். சோ நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி உள்ள ஒரு பர்சன் தான் சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்களே பேசணும். சோ மிரரிங் டெக்னிக்னா என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். சோ நீங்க உங்ககிட்டயே பேச போறீங்க. சோ இட் மைட் சவுண்ட் சில்லி, பட் நீங்க இதுல நீங்க உங்ககிட்ட பேசும்போது நீங்க தான் உங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண போறீங்க. சோ என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கே தெரியும். சோ பேசும்போது எவ்வளவு கான்பிடென்டா பேசுறீங்களா இல்ல மிஸ்டேக்ஸ் பண்றீங்களா அப்படின்றது அனலைஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ இந்த மிரரிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூ ஆர் கோயிங் டு சே 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். சோ யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் தட். அண்ட் இப்போ நீங்க உங்ககிட்ட சொல்றீங்க அத, அண்ட் தென் இப்போ நீங்க சொல்றத நீங்க செய்யாம விட்டுட்டீங்கன்னா உங்களை நீங்களே சீட் பண்ண மாதிரி. சோ நீங்க என்ன சொல்லணும் அப்படின்றத லெட்ஸ் see. So the reason why I added a small mirror is because you might think like நான் மிரரிங் டெக்னிக் பண்றதுக்கு என்கிட்ட ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் இல்லைங்க. It doesn't matter. நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டா எப்படி வேணா செய்யலாம். So the people know who came from down path. ஒண்ணுமே இல்லாம so like ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் உங்களோட லைஃப் ஜேர்னி இருக்கு இல்லையா. So if you already have everything and you reach something, you won't feel special. So if you start from scratching, ஒரு பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, யூ ஆர் நாட் தட் குட் இன் எக்கனாமிக்கல் ஸ்டேஜ், பட் யூ ரீச் சம்திங், ரைட்? யூ அச்சீவ் சம்திங், நோ, தட் இஸ் சோ அமேசிங். ஹவ் யூ ஃபீல் அட் தட் டைம், இட் இஸ் அமேசிங். ஸோ இட் டசன்ட் மேட்டர். இப்போ நீங்க அந்த ஸ்டேஜை ரீச் பண்றதுக்கு யூ ஆர் புட்டிங் சோ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ், ரைட்? ஸோ அந்த இடத்துல யூ ஷுட் நாட் சர்ச் ஃபார் ரீசன் டு நாட் டு. உங்களுக்கு அதை செய்யணும்னு ஒரு டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை முடிக்கிறதுக்கான பாத்தையோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசன்ஸையும் தான் நீங்க சர்ச் பண்ணுமே தவிர்த்து ஏதாவது உங்களை ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்ச் பண்ணவே கூடாது. ஸோ யூ ஷுட் டூ இட் அட் எனி காஸ்ட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நீங்க மிரரிங் டெக்னிக்ல மிரரை பார்த்து என்ன பேசணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஹாய், மை நேம் இஸ் பெனிஷா. ஸோ ஐ எம் சேயிங் மை நேம், யூ சே யுவர் நேம். ஐ ஆம் லேர்னிங் இங்கிலீஷ். ஐ ஆம் confident. I can do it. So இது ரொம்ப பவர்ஃபுல்லான சென்டென்ஸ். உங்க நேம சொல்றது மூலமா நீங்க யாருன்னு சொல்றீங்க ஃபர்ஸ்ட், தென் ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க. நெக்ஸ்ட் ஐ எம் கான்பிடென்ட். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்கன்றது இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ யூ ஆர் ஃபீலிங் கான்பிடென்ட். நெக்ஸ்ட் ஐ கேன் டூ இட். முடியுமா முடியாதா, நான் பண்ணுவேனா, கேப்பபிளா இல்லையா. ஐ கேன் டூ இட் அட் எனி காஸ்ட். ஐ டூ இட். எப்படியாவது நான் பண்ணி முடிக்க போறேன், என்னால பண்ண முடியும். So this is powerful sentence. So each and every sentences are powerful. இதை நீங்க மறக்காம மிரரிங் டெக்னிக்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட், listen to English songs. So நம்ம ஃபர்ஸ்டா என்ன டிப் பார்த்தோம். So அந்த 5 sentences you should say along with me and go to comment and comment. Next, mirroring technique. Third, you listen to English songs. இன்னைக்கு பண்றதுக்கான டாஸ்க் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். Go and listen to English songs. இந்த சாங்ஸ்ங்க லிசன் பண்றது. I know you might have this question. So உங்களுக்காகவே கலெக்டிவா 3 சாங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். So என்னன்னா இந்த இங்கிலீஷ் சாங்ஸ் லிசன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது இல்ல. So இது என்னன்னா ஒரு ஜாலி வைப் சாங்ஸ். So இதுல உங்களுக்கு பாதி புரியலாம், இல்ல கொஞ்சமா புரியலாம், இல்ல முக்காவாசி புரியலாம். So ஆனா இந்த சாங்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது டோன்ட் டிரான்ஸ்லேட். உங்களோட மதர் டங்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட்
அந்த சாங்கை நீங்க ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா எப்படி அதை லிசன் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லிசன் பண்ணுங்க. ஸோ சாங் நம்பர் 1, சீப் த்ரில்ஸ். ஸோ இந்த சாங்கோட வைபே உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஸோ யூ கேன் ஈவன் டான்ஸ் வைல் லிசனிங் டு திஸ் சாங். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜேர்னில நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணாதான் உங்களால கண்டிப்பா 30 days முடிக்கும் போது உங்களால கண்டிப்பா ஃப்ளூவெண்டா பேச முடியும்னு. ஸோ லிசன் டு திஸ் சாங், ஜஸ்ட் வை. நெக்ஸ்ட் ஹூ சேஸ். ஸோ ஹூ சேஸ் இஸ் சம்திங் லைக் மோட்டிவேஷனல் சாங். ஸோ நீங்க இந்த ஜேர்னில எப்படியோ நீங்க எண்ட் வரைக்கும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண போறீங்க, முடிக்க போறீங்கன்னு எனக்கே தெரியும். ஐ ஆம் ஷியோர் அபவுட் இட். அண்ட் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே. ஸோ ஹூ சேஸ், it is actually like a motivation song. Next, believer. It is such a powerful motivation song. So இது நீங்க படிக்கும் போது சரி, நீங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது just listen to it, அதோட வைப் வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த 3 சாங்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ மறக்காம just listen to the songs. புரியலாம் இன்னொரு டைம் கேளுங்க, பட் never translate பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. And finally, I want to say you something. The people who have growth mindset, அதாவது அவங்க அடுத்த பாத்துக்கு மூவ் பண்ற பீப்புள் இருப்பாங்க இல்லையா, எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கிறவங்க, இல்லைன்னா சக்சஸ்ஃபுல்லா இருக்க பீப்புள். ஸோ அவங்க எப்பவுமே நீங்க இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கோ இல்ல ஒரு ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணும்போது தே வில் அட்மயர் யூ. அவங்க உங்களை பாராட்டுவாங்க உங்களோட கான்பிடன்ஸை பார்த்து. இஃப் தே புல் யூ டவுன், அதாவது நீங்க ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணும்போது, உங்க ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணும்போது, இஃப் தே ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் இட்ல, தே ஆர் நாட் growth mindset people. ஸோ அவங்கள பத்தி நீங்க கண்டுக்கவே வேணாம். லைக் இதெல்லாம் ஒரு ஆளா அப்படி கிடைச்சிட்டு விட்டுட்டு யூ ஜஸ்ட் மூவ் ஆன். ஓகே. ஸோ யூ பி கான்சியஸ் அபவுட் தட் growth mindset people and you become that growth mindset people. It doesn't matter if you make mistakes. நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுனாலதான் லேர்ன் பண்ணிக்கவே போறீங்க. ஸோ அந்த ஜேர்னியை கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நான் கமெண்ட்ல என்ன கமெண்ட் பண்ணணும்னு சொல்றேன். This is my day 1. I started learning spoken English னு மறக்காம போய் கமெண்ட் பண்ணிருங்க. So I see all the comments. So இந்த 30 days முடியும் போது அதே people கமெண்ட் பண்றீங்களா, முடிக்கிறீங்களா? Let's see. Only people with consistency and courage and excited mindset will achieve what they want. I want you all to be that powerful and achieving mindset people. Bye for now. We'll meet you on day 2.